சில பேர் திருமணம் எல்லாம் நல்லா தான் பண்ணாங்க, ரொம்ப சீர சிறப்புமாக தான் பண்ணாங்க, எல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் அவங்களோட உண்மையான சுயரூபம் வெளியே வருது, அவங்களுடைய குணங்கள் வெளியே வருது, அவங்களுடைய அக்கிரம சிந்தைகள் வெளியே வருது, அவங்களுடைய பொல்லாத சுபாவங்கள் வெளியே வருது. அதை பார்த்த உடனே அதை எதிர்கொள்ளுகிற கணவன் அல்லது மனைவியால் தொடர்ந்து அவங்களோட வாழக்கூட முடியலை. வேண்டிய பணம் இருக்குது, வேண்டிய சொத்துக்கள் இருக்குது, வேண்டிய வசதிகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் குணம் சரியில்லைன்னு உடனே அவங்க சொல்கிறாங்க, என்னால் உன்னோட வாழவே முடியாது, ரொம்ப கஷ்டம், குடும்பம் நடத்தவே முடியாது, சிந்தனைகளில் நம்ம வந்து முன்னேறவே முடியாது, குடும்பத்தை முன்னால் நடத்தவே முடியாது. ஏன்னா குணத்தில் என்ன இல்லை, மாற்றம் இல்லை. குணம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய பேரோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க, உள்ளே போய் பார்த்தா ஒன்றும் கிடையாது. அவங்க லைஃப்பில் ஆவியின் கனிகள் அவங்ககிட்ட கிடையாது. ஒரு அன்பாக இருக்கிறது, பண்பாக பேசுறது, தாழ்மையாக இருக்கிறது, உதவி செய்கிறது, உதாரத்துவமாக இருக்கிறது, அவங்களோட தாராள மயமாக இருக்கிறது ஒன்றும் கிடையாது. உள்ளே திறந்து பார்த்தா வெறும் கஞ்சன்களாக தான் இருக்காங்க. அன்புன்றதே கிடையாது. வாயை திறந்தா கெட்ட வார்த்தை தான், வாயை திறந்தா கோபம் தான், வாயை திறந்தா எரிச்சல் தான், வாயை திறந்தா அவங்களுக்குள்ள அவ்வளோ. அப்போது தூரத்தில் பார்க்கும்போது பர்சனாலிட்டின்னு பார்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்குது. பர்சனாலிட்டி ஃபோட்டோக்கு சூப்பர் போஸ் தான்,